யூடியூப்ல ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு தெரியுமா? இந்த வீடியோவை நான் 2025ல் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு தேதிக்கு ஒரு நாளைக்கு 2.6 மில்லியன் வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட டியூரேஷன் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு தெரியுமா? 2025ல் ஒரு நாள் அப்லோட் ஆகிற வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க 82 வருஷம் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 360 மணி நேர வீடியோவும் ஒரு செகண்டுக்கு 6 மணி நேர அளவுக்கு வீடியோவும் யூடியூப்ல அப்லோட் செய்யப்படுது. அப்புறம் இந்த வேல்யூவும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது. இவ்வளோ வீடியோஸில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் இந்த வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இந்த வீடியோவோட தம்ப்நெயில் காரணமாக இருக்கலாம், இல்லை இந்த வீடியோவோட டைட்டிலாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவோட டைட்டிலை கவனிச்சிங்களா? இந்த வீடியோக்கு என்ன வியூஸ் இருக்கோ அதுதான் டைட்டில் இருக்கு. நீங்க இப்ப பார்க்குற உங்களோட வியூஸும் இந்த வீடியோவோட டைட்டில்ல ஆட் ஆகும். இப்பவே இந்த வீடியோவில் #அறிவியம்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா வீடியோ முடியும் போது உங்களோட கமெண்ட்டோட கவுண்ட்டும் டைட்டில்ல ஆட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். இதை எப்படி பண்ண அப்படிங்கிறத நான் வீடியோக்கு நடுவில் சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு யூடியூபர் அவங்க வீடியோவை பார்க்க வைக்க, அந்த வீடியோவை என்கேஜாக வைக்க நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பண்ணுறாங்க, நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் வீடியோ பண்ணுறாங்க. என்னதான் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ இருந்தாலும் நமக்கு வேல்யூவே இல்லாத கண்டென்ட்டை தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். இப்படி அவங்க கிரியேட் பண்ணுற கான்டென்ட்டை பார்க்க வைக்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணணும், சீன் ரெடி பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், எடுத்த வீடியோவை எடிட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அந்த வீடியோ உங்களை சேரும். இப்படி அவங்க கிரியேட் பண்ணுற வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீடியோவை டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஷூட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஷூட் பண்ணலாம், யாருமே எதிரில் இல்லைனாலும் அவங்கள பார்த்து பேசுகிற மாதிரி கூட ஷூட் பண்ணலாம். இல்லைனா வீடியோவுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பண்ணிட்டோம் அவங்க பேசுகிறத கேட்க வைக்கலாம். அப்புறம் இது மட்டும் தான் நினைக்காதீங்க, நான் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேசினதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இதை என் ஸ்டூடியோவில் முதல்லையே பேசி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லிப்சிங்க் ஆகிற மாதிரி தான் வீடியோவையே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணதுனால தான் இந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. என்னோட வியூவர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு நீ ஸ்டூடியோவில் இருக்க மாதிரியே வீடியோ பண்ணி போடலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. மனிதர்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது டே பை டே குறைஞ்சிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்மளால் ஒரு ஷார்ட் வீடியோவை கூட முழுசாக பார்க்க முடியல. இந்தியாவில் இருக்க மக்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 60 ஷார்ட்ஸாவது பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது கண்டிப்பாக நல்லதில்லை. அதனால் அதிகமாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவை கூட முழுசாக பார்க்க முடியாத அளவுக்கு தான் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு லாங் வீடியோவை முழுசாக பார்க்க வைக்கணும்னா அந்த வீடியோவை என்கேஜாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்தா மட்டும்தான் தே வில் கீப் வாட்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவை பல லொகேஷனில் ஷூட் பண்ணி இருந்தாலும் இதுக்கு குவாலிட்டியான ஆடியோவை கொடுக்க என்னோட ஸ்டூடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற விஷுவல் நான் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வயரை கனெக்ட் பண்ணாத மைக்கை வச்சு நான் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். எஸ், ஆப்வியஸ்லி இந்த ஆடியோவை நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு லிப்சிங்க் ஆகிற மாதிரி வீடியோவை அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான் வீடியோவை என்கேஜாக வைக்கணும். அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. வீடியோவோட தொடக்கத்தில் ஸ்விம்மிங் பூலில் குதிக்க வேண்டி இருந்துச்சு. வீடியோவோட டைட்டிலையும் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோவோட டைட்டிலை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஐடியா கம்ப்ளீட்டாக என்னோட ஓன் ஐடியா இல்லை. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதை எப்படி பண்ணலான்னு நான் கற்றுக்கிட்டு நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். இதை பண்ணது ஒரு சிம்பிள் கோட் தான். அந்த கோடில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த வீடியோவோட வியூஸை நோட் பண்ணு, வியூஸோட கவுண்ட்டை எவ்ரி 5 மினிட் என்னோட வீடியோவோட டைட்டிலில் அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு நான் ரைட் பண்ண கமெண்ட் தான் இந்த வீடியோவோட டைட்டில். எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக கோடிங் பண்ண வருமானு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் நிறைய ஏஐ அக்காஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சரி, ஓகே, இந்த வீடியோ மூலமாக நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் உங்ககிட்ட என்ன மாதிரியான கான்டென்ட்டை காட்டுது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் அதிக நேரம் பார்க்குறீங்க, எந்த மாதிரியான வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் யூடியூப் உங்ககிட்ட ஒரு வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. அறிவியம் இந்த சேனல் மூலமாக அறிவார்ந்த பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த சேனல் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் டைம், காலம். அதை பொறுப்பாகவும் சரியாகவும் பயன்படுத்துவோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தா அந்த கமெண்ட் டைட்டில் அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.